ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமையாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பரலோகியம் பூலோகியம் இணைத்தல். இந்த வார பாடம் 5. பாடத்தின் தலைப்பு இரவில் பிரகாசிக்கிற சுடர்களாக. மனப்பாட வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கு ஒரு அறிமுகம். எபிரேய ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்து அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். யூதர்கள், அதாவது அந்த கற்பனைகளை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் பொழுது எந்த ஒரு புறஜாதியர்களும் இப்படிப்பட்ட மேன்மையான கட்டளையை பெற்றதில்லை. இவைகளை நீங்கள் கை கொண்டு நடப்பீர்கள் என்றால் இவைகள் ஞானமும் விவேகமும் அறிவுமாக இருக்கும் என்று சொல்லி உபாகமம் 4:6 அவர்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து அநேக நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்ட பொழுது யோவான் 8ஆம் அதிகாரத்தில், இதோ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னுடைய ஒளியிலே ஒருவன் நடந்து வருவானே என்றால் எவ்வளவேனும் அவனிலே இருள் இருக்காது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இதோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்த பொழுது, இந்த உலகத்திலே நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி மலை பிரசங்கத்தை அவர் துவங்கி சீஷர்களையும் நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்தினதை அந்த வாக்கியங்களிலே நாம் வாசிக்கிறோம். இதில் குறிப்பாக இந்த காலாண்டு முழுவதுமாக நாம் பிலிப்பியர் புத்தகத்தையும் கொலோசியர் புத்தகத்தையும் மையமாக வைத்து படிக்கிறோம். யார் பிரகாசிப்பார்கள் என்பதற்கு பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரை அடையாளமாக வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் முற்றிலுமாக தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினது மாத்திரமில்லாமல் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து எல்லாரும் அவரை பணிந்து கொள்கிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மேன்மையை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படி ருசிக்க முடியும் அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள்ளாக கிரியை செய்யத்தக்கதாக நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னதத்தில் உள்ள இந்த ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படின்னா இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரகாசிக்கிறதற்கான வழி கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அவரே நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். பாடம் 5, முதலாவது கேள்வி. பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கு உங்கள் சொந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த வசனத்துடைய பொருள் என்ன? ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். பவுல் இன்னும் மற்ற நிருபங்களிலே இவ்வாறாக எழுதுகிறார். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போது பின்னர் இங்கே சொல்லும் பொழுது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்வது ஏதோ ஒரு முரண் போல தோணலாம். ஆனால் அதை சற்று ஆழமாக நாம் படிக்கும் பொழுது கிருபையினாலே தான் ரட்சிப்பு என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவ கிருபை நம்மை நற்கிரியைகளுக்கு வழி செய்கிறதாக இருக்கிறது. அதே ரோமர் நிருபத்திலே பவுல் அதை விளக்கமாக எழுதியிருக்கிறார். எங்கன்னா 6ஆம் அதிகாரம் 11-16 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறபடியால் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போ அந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும், முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கேற்ற நற்கிரியைகள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. இதை தான் இங்கே பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். கொலோசியர் 3:9 பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதெல்லாம் நம்முடைய பிரயாசங்களை நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அப்போ
இப்போ இதை ஏன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், அங்கே பிரிவினைகள், அங்கே ஒற்றுமையின்மை இருந்துச்சு. அதனால கிறிஸ்துவின் முன்மாதிரியை அவர்கள் கடைபிடித்து உங்கள் ரட்சிப்பை என்ன செய்யுங்க, நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள்னு சொல்லி அங்கே எழுதுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பிலிப்பியர் 2:13 நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதற்கான பதிலையும் அங்கே சொல்லியிருப்பார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதை செய்வதற்கும் யார் பலன் கொடுக்குறாவா? ஏசு கிறிஸ்து பலன் கொடுக்குறா என்று சொல்லி அங்கே முடித்திருக்கிறத பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, ரட்சிப்பை குறித்து ரோமர் மற்றும் எபேசியரில் என்ன வேதம் சொல்லிக் கொடுது? பவுல் வந்து யூதர்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நினைப்பூட்டின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ரட்சிப்பு என்பது சுய மனிதனுடைய பிரயாசத்தினால் உண்டான ஒன்று அல்ல. இது வந்து தேவனுடைய ஈவு, அதை தேவனே கொடுக்குறார். முதலாவது விசுவாசமாக இருக்கட்டும், அந்த விசுவாசத்தை நம்மில் துவக்கிறவர் அவர் தான். நம்ம நற்கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு ஏதுவான விசேஷித்த கிருபைகளை நம்மில் கட்டளையிடுகிறதும் தேவனே என்று பார்க்கிறோம். ஒரு 3 வசனங்கள் நமக்கு பாடத்தில் மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக ரோமர் 3ஆம் அதிகாரம், அதில் 23, 24 வாக்கியங்கள். 23வது வசனம் ரொம்ப நம்மலாம் காலேஜில் இருக்கும்போதே ரொம்ப ஃபெமிலியராக படித்த ஒரு வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எந்த மனுஷெல்லாம் பாவம் செய்தானோ அவன் தேவனுடைய மகிமையை இழந்து போயிருக்கிறான். ஆனால் இழந்து போன அவரை அப்படியே ஆண்டவர் விடாமல் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை அந்த வாக்கியத்திலே நினைப்பூட்டுகிறார். அப்படின்னா பாவிகளானவர்களை அப்படியே பாவிகளாய் மடிந்து போக விடாமல் இரக்கம் காண்பித்து நம்மை நீதிமான் ஆக்கிறார். வெறும் ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுதல் என்கின்ற அந்த ப்ராசஸில் ஆண்டவர் நம்மை தூய்மையாக்குகிறார் என்பதை இந்த வாக்கியத்தில் பவுல் சொல்லுகிறார். அதே ரோமர் 5 வந்து அவர் 8வது வசனத்தில் சொல்லும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதாவது நீதிமானுக்காக ஒருவர் ஏதாச்சும் தியாகம் செய்யலாம், பண்ணலாம். ஆனால் பாவிக்காக தேவன் செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு ஒரு மேன்மையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அதில் வந்து ரொம்ப அழகாக நமக்கு பவுல் சுட்டி காண்பிப்பது என்ன அப்படின்னா, இது தேவனால் உண்டான ஈவு, இது நம்மால் உண்டானதல்ல. நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவர் முன்னமே இந்த பாதைகளிலே நாம் நடக்கிறதற்கு ஏதுவாக அவைகளை நமக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். பாடம் 5. ஃபர்ஸ்ட் கெர்ஷம், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, பவுல் தன்னோட நிருபத்தை எப்படி எழுதுகிறாருன்னு சொல்லி நான் பார்க்குறோம். முரண்பாடும் வாக்குவாதமும் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்ய வலியுறுத்தும் பவுலின் ஆலோசனை எவ்வளவு சாத்தியம்? கண்டிப்பாக இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வாக்கியத்தை அவர் எழுதுகிறார். எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. என்னென்று சொன்னால் பிலிப்பியர்லாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, பிரிவினைகள் இருந்தது. அப்போ அதை சரி செய்யும் விதமாக அவர்களுக்கு எழுதுகிறார். என்று சொன்னால் சபை ஒற்றுமை, அதற்கு முக்கிய பங்காற்றுவது தனிப்பட்ட நபர்களாக இருக்கிற திருச்சபை விசுவாச பிள்ளைகள். அவருடைய பங்கில் குறிப்பிடப்பட்ட முயற்சி ரொம்ப அவசியமாக இருக்குது. இங்கே நம்முடைய பாடத்தில் சொல்லியிருக்கிற என்னவென்று சொன்னால், திருச்சபை ஒற்றுமையானது கிறிஸ்துவுடனான நம்முடைய ஐக்கியமும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அதனுடைய விளைபொருளாக தான் சபை ஒற்றுமை இருக்கிறதாம். எப்படி ஆண்டவர் சொல்வது போல, அந்த திராட்சை செடியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கொடி என்ன செய்திருக்கணும் அப்படின்னா படர்ந்து இருக்கணும். அப்பொழுது தான் நம்ம நற்கனிகளை கொடுக்க முடியும். அப்படி இல்லாத பொழுது நம்மிடத்திலே இங்கே அநேக மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறது. 2:14 பிலிப்பியரில் எழுதுகிறாரு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். ஆணுடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அதன் நற்கனிகளை நம்ம வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இங்கே SD பைபிள் காமெண்ட்டில் ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்புறுத்துதலின் போதும் அல்லது ஒரு மேலாளரின் கட்டளைக்கு பதிலளிக்கும் போதும் ஒரு கிறிஸ்தவரின் பொறுமையான முறுமுறுப்பு செய்யாத மனப்பான்மை கர்த்தரிடமிருந்து வரும் உயர்ந்த சிட்சைக்கு கீழ்ப்படிய அவர் தயாராக இருப்பதை குறிக்கிறது. நம்ம உலகத்திலே படுகிற பாடுகள், வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகளை முறுமுறுப்பு இல்லாமல் நாம் பொறுமையோடு சகிக்கும் பொழுது தேவனுடைய சிட்சையை நம்ம என்ன செய்கிறோம், எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழல்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது பொறுமையோடு இருக்கணும், முறுமுறுப்பை தவிர்க்க வேண்டும், சபை ஒற்றுமைக்கு
பிரயாசப்பட வேண்டும் என்பதை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். பாஸ்டர் சார்ல்ஸ், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்னவாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். அந்த அறிவுரை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக நமக்கு அதை இங்கே இதில் சொல்கிறார். இந்த 13-14 வாக்கியங்களில் சொல்லிட்டு 15 தான் அதனுடைய நிறைவை சொல்கிறார். அதை இங்கே சொல்லும்பொழுது, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும், முதலாவதாக நாம் பிழை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை அவர் வலியுறுத்துகிறார். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க குற்றம் இல்லாதவங்களா இருக்க முடியுமா அப்படின்னா, இந்த வாக்கியத்தை வாசிக்கும்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளால் முடியும் என்பதை பவுல் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குற்றம் சாட்டப்படுவது வேற, குற்றம் செய்வது வேற. அதனால் ஒருவேளை நம்மளை மற்றவங்க குற்றவாளின்னு சொல்லலாம். ஆனால் நாம் குற்றம் செய்யும்போது தான் குற்றவாளிகள் ஆவோம், குற்றம் செய்யாமல் இருக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதே வாக்கியத்தில் கபடற்றவர்கள், கபடு என்பது இது பிசாசினுடைய ஒரு குணம், தந்திரமாய் நடந்து கொள்ளுதல், தந்திரமான செயல்களில் ஈடுபடுகிறது. அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பொருந்தாது என்பதை சொல்லுகிறார். தந்திரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்வாங்க, மறைவான தீங்கு செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறார். அதே வாக்கியத்தில் சொல்லும்போது, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, அப்படின்னா பியூராக ஒரு பிரகாசிக்கிற பிள்ளைகளா, ஷைன் ஆகிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் அப்படின்ற இந்த 3 மிக முக்கியமான ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார். இந்த 3 ஆலோசனைகளை நாம் கை கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறது, நாம் சாட்சியாக வாழ முடியும். இதோ ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். யாரெல்லாம் பிரகாசிக்கிறாங்களோ, பிரகாசிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் நிச்சயமாய் மகிழ்வார். அருமை அருமை. பாஸ்டர் கெர்ஷோம், பவுல் தான் பானபலியாக ஊற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி எப்படி விளக்குகிறார்? இங்கே பவுல் உருவகத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இங்கே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு உதாரணத்தை நம்ம படிப்போம். காணிக்கையின் ஒரு பகுதியாக பானபலி பலிபீடத்தின் மேல் என்ன செய்யப்படும் அப்படின்னா வார்க்கப்படும். எண்ணெயோ திராட்சை ரசமோ அல்லது தண்ணீரோ அங்கே பயன்படுத்தப்பட்டது. எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யாத்திரம் 29:40 ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்த மாகமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. தகன பலியோடு சேர்ந்து இந்த பானபலி சுகந்த வாசனையாக படைக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் ஒரு அனுபவத்தை பார்க்கும் பொழுது, மரியாள் இயேசு கிறிஸ்துவின் கால்களை நலதம் என்னும் விலையேறப்பெற்ற தைலத்தால் வார்த்து அங்கே அபிஷேகம் செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. மனிதகுலத்தின் ரட்சிப்பிற்காக வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியை அதை சுட்டி காட்டுவதாக இருந்துச்சு. அப்படியாக பவுல் இங்கே இதை எதுக்கு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், சீக்கிரத்திலே சுவிசேஷத்திற்காக அவர் பாடுபடுவதை அறிந்தது நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக பலியானாலும் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 2:17 சொல்கிறாரு பிலிப்பியரில், மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட என்ன செய்வேன், சந்தோஷப்படுவேன். பானபலி குறித்து படிக்கும் பொழுது எப்பொழுதுமே மற்ற பலிகளோடு சேர்ந்து தான் சுகந்த வாசனையின் பலியாக அது கர்த்தருக்கென்று படைக்கப்பட்டுச்சு. அப்போது எதற்கு கம்பேர் பண்ணி இங்கே சொல்கிறாருன்னா, பிலிப்பிய மக்கள் தங்களுடைய விசுவாசத்தின் சாட்சியாக அவர்கள் வாழும் பொழுது தங்கள் வாழ்க்கையை ஜீவன பலியாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கின்றனர். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, பிலிப்பிய மக்களின் பலி மற்றும் சேவைக்கு பொருத்தமாக பவுல் தனது ஜீவனை பாலபடியாக என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே சொல்வதை பார்க்க முடியும். இதன் மூலமாக பிலிப்பிய மக்கள் இன்னும் விசுவாசத்திலே பலப்படும் என்பதை அவர் சாட்சியாக அங்கே உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. பிலிப்பு மக்கள் விசுவாசித்தார்கள். இப்போ பிலிப்பு பட்டணத்தில் உள்ளவர்கள் எப்படி விசுவாசத்தை பகிர்ந்தார்கள்? இதை இந்த ஹைலைட்டான ஒரு ஈவெண்ட்டை ஃபஸ்ட் சாப்டர்லேயே அவங்கள பாராட்டிடுறார், முதல் அதிகாரத்திலேயே. அதில் சொல்லும்போது, உங்களை மாதிரி விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள யாராலும் முடியாது என்பதை 1ஆம் அதிகாரத்தில் அதில் குறிப்பாக 27-29 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டை அவங்க திறந்து கொடுத்தாங்களாம். சுவிசேஷம் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாக வீட்டை திறந்து கொடுத்த அந்த அனுபவத்தை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வாக்கியத்தில் அந்த ஆதாரத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அதோடு கூட இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிலது புரியாமல் இருக்குது பார்த்தீங்களா வேத பகுதி, அதையெல்லாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக வியாக்கியானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது வேத திறன் அவங்களுக்கு இருந்துச்சு. இவங்க பாஸ்டர்ஸை டிபெண்ட் பண்ணியெல்லாம் இல்லை. இவங்க கற்றுக்கொண்டதை
அறிந்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அனுபவம் அவங்களுக்குள்ள அவ்வளவு ஆழமாக இருந்துச்சாம். இதை வந்து நமக்கு பாடத்தில் எதற்கு ஒப்பிட்டுருக்குறாங்கன்னா, நம்முடைய முற்பிதாக்கள், அதாவது அட்வென்டிஸ்ட் பைனியர்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் வந்து பாஸ்டர்ஸை டிபெண்ட் பண்ணி, என்ன ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை. அதே போல் இந்த கடைசி நாட்களில் வாழும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை ஆண்டவர் இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பவுல் அநேகரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார். இப்போ பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த தீமோத்தேயுவின் பங்கு என்ன? தீமோத்தேயுடைய பங்கு ஒரு அளப்பெரியது என்று நாம் சொல்ல வேண்டும். இங்கே நிருபத்தை எழுதும் பொழுது பிலிப்பியர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் என்று சொல்லி துவக்கத்திலே நம்ம என்ன பார்க்க முடியும். பவுலின் ஊழியத்தில் தீமோத்தேயு ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார். அவரை சுவிசேஷகன் என்று பவுல் அழைக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் 18:5 வாசிக்கும் பொழுது, மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது, அப்போது மக்கதோனியா பட்டணத்தில் அந்த தேசத்துக்கு சுவிசேஷகனாக யார் அனுப்பியிருக்கிறாங்க? தீமோத்தேயுவை அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது கொரிந்து பட்டணத்திற்கும் அவர் போயிருக்கிறார். எங்கே படிக்கிறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 4:17 எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். பவுலும் சீலாவோடு சேர்ந்து கொரிந்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? வேலை செய்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:1 வாசிக்க முடியும். எபேசு பட்டணத்திற்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அனுப்பியிருக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 1:2-4 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. இப்படி பல இடங்களிலே எங்கெல்லாம் பவுல் ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரோ, திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறாரோ, அங்கு தீமோத்தேயு சென்று ஊழியம் செய்திருக்கிறதையும் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறதையும் திருச்சபையை பலப்படுத்தியிருக்கிறதையும் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வசனங்கள் மூலமாக பார்க்க முடியும். கடைசியாக பிலிப்பியர் 2:19-20 சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, தீமோத்தேயு என்னை போல் மனதுள்ளவன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா கிறிஸ்துவ மீதான அர்ப்பணிப்பு, நற்செய்தியை பரப்புவதற்கு அவருடைய தீவிர முயற்சி, பிலிப்பியர் மீதான அவருடைய அக்கறை, இது எல்லாமே பவுலுக்கு ஒத்த மனப்பான்மையுடையவராக இருந்தது யார் என்று சொன்னால் தீமோத்தேயு என்று பார்க்கிறோம். ஒரு நபரை குறித்து பேசும்போது அவரை குறித்து தெரிந்ததால் மட்டும் பேச முடியும். பவுல் பார்த்தீங்கன்னா, பவுலோடு தீமோத்தேயு ஊழியம் செய்கிறார். தீமோத்தேயு பற்றி பவுல் நேர்மையாகவும் விரிவாகவும் பேச காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, அங்கே வந்து இயேசுவையே குற்றம் சாட்டினவர்கள் பவுலையும் குற்றம் சாட்டினார்கள். அப்போ அதை தொடர்ந்து இவங்க பவுல் யாரை ஹைலைட் பண்ணுறாரோ அவங்களே என்ன பண்ணுவாங்க? குற்றம் சுமத்துவார்கள். ஆனால் இங்கே பவுல் ரொம்ப தைரியமாக யாரை பற்றி பேசுகிறாரு? தீமோத்தேயுவை பற்றி பேசுகிறார். ஏன் அப்படின்னா, அவருடைய அந்த குணாதிசயம், அவருடைய அதை வந்து எலன் வைட் அம்மையார் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். யார்? தீமோத்தேயு ஒரு அமைதலான ஒரு குணம் படைத்தவர். அப்பா கிரேக்கராக இருந்தாலும் அம்மாவும் பாட்டியும் யூதர்கள், லூயிசா லைனிகேயால் என்று பார்க்கிறோம். இவர்களுடைய போதனை வந்து இவருக்கு ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது சிறு பிராயத்திலேயே ஆண்டவருக்குள்ளே வளர்ந்ததுனால பவுலுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இவருக்கு போதிக்கிறதும் இவருக்கு கற்றுக் கொடுக்குறதும். அதை இங்கே சொல்லும்போது பிலிப்பியர் 2:22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா நான் மட்டும் அறிந்திருக்கல, நீங்கள் எல்லாம் அதை என்ன பண்ணியிருக்கீங்க? கண்ணார பார்த்துருக்கிறீங்க என்கின்ற ஒரு சாட்சியை அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இங்கே உத்தமத்தை குறித்து அவர் உறுதியாக சொல்லுகிறார். இரண்டாவது, அவர் மேலே மற்றவர்களும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒருத்தங்களை ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நம்பகமான ஒரு ஆளை தான் என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும். என்னங்க நீங்கள் ஒருத்தரை அனுப்புனீங்க, அவர் இப்படி வந்து ஒரு செயலை செஞ்சுட்டு போயிட்டாரு, பயங்கரமான துரோகி, ஒரு கொடூரமான மனிதன் என்று யாருமே என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்குள்ளாக இருந்தது. இதில் என்ன இவர் ஹைலைட் பண்ணுறாருனா, இவர் கற்றுக் கொடுத்ததுக்கு இசைவாக. இப்போ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பவுல் வயசானவர், தீமோத்தேயு ஒரு வாலிபன். பொதுவாகவே அந்தந்த வயசு உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஒன்று சேர்ந்து போவாங்க. ஆனால் இதில் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட்டே இங்கே பார்க்குறோம். அதில் மென்டர்ஷிப்பை இங்கே காமிக்கிறாரு. நாலாவது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஐக்கியமாக பவுலோட இணங்கி செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதில் விளங்குகிறது என்பதை காண்பிக்கிறார். பொதுவாக ராஜாக்களையோ இல்லை மற்றவங்க பெரியவங்களை எழுதும்போது
அரசியலுக்காக எழுத மாட்டாங்க, அது ஒரு சரித்திரத்துக்காக எழுதுவாங்க. இப்போ பவுல் எழுதுகிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குணத்தின் ஊழியத்தின் அடிப்படையில் எழுதுகிறதை நான் பார்க்குறேன். இன்னொரு நபரை கொடுத்து அவர் எழுதுகிறாரு, எப்பாப்பிரோத்தவை. பவுல் எப்பாப்பிரோத்தவை எவ்வாறு விவரிக்கிறார்? எப்பாப்பிரதத்து யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இவர் ஒரு அஞ்ஞான மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையிலே பார்த்தோம் அப்படின்னா ரோம கடவுளுடைய பெயர் இருக்கிறது. அஃபோப்ரைட் என்கிற அந்த ரோம கடவுளுடைய பெயர் இருக்கிறது. அப்போது பவுல் எப்படி ஒரு வர்ணிக்கிறார்? பிலிப்பியர் 2:25 வாசிக்கும் பொழுது, என் உடன் வேலையாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 25ஆம் அதே வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, உடன் சேவகனும். அப்போ ஒரு பவுலோடு பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்திருக்கலாம். சேவகன் என்று ஏன் அழைக்கிறார் என்று சொன்னால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால் வரக்கூடிய சவால்களை துணிச்சலோடு எதிர்கொண்ட நபர் தான் இவர். 2:30 வாசிக்கும் பொழுது பிலிப்பியர்லே, அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கும் சமீபமாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலாக ஊழியம் செய்திருக்கிறார். எப்பாப்பிரதத்து இவரை என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, பிலிப்பு பட்டணத்தார் அங்கே பவுலை அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பார்த்து வரும்படியாக அனுப்பியிருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் பொழுது, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் என்று சொல்லி இவரை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார். அதே 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 18 வாசிக்கும் பொழுது, உங்களால் அனுப்பப்பட்டவைகள் எப்பாப்பிரதாத்துவின் கையில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போது இப்படியாக ஒரு நம்பத்தகுந்த ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சவாலான சூழலிலும் அங்கே பவுலுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். மேர் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, இவர் மூலமாக தான் அந்த பிலிப்பியர் நிருபமானது அங்கே கொடுத்து விடப்பட்டது என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பகமான நபராக இருந்திருக்கிறார். இந்த எப்பாப்பிரதத்துவின் செயலும் மனப்பான்மையும் அவரின் கிறிஸ்துவ குணத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது? ஆல்மோஸ்ட் பாதி காரியத்தை வந்து பாஸ்டர் சொல்லிட்டாங்க. இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே வியாதிப்படும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி சோர்வாயிடுவாங்க, இதாகிடுவாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்காக முழு சபையே ஜெபித்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, வியாதியில் அகப்பட்டு சுகமாக்கப்பட்டவராய் இந்த நிருபத்தை அவர் தன் கையில் சுமந்து கொண்டு வரார். இப்போ அவனுடைய வருகையை நீங்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறீங்க, ஆவலோடு அவனுக்காக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்பதையெல்லாம் கீழே உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2:27 அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவாய் சமீபித்திருந்து மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினது மாத்திரமல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். என்ன ஒரு ஒரு கம்பேரிசனை கொடுக்குறாரு பாருங்க. ஒருவேளை இவர் மரித்து போயிருந்தா, எனக்கு ஏற்கனவே நான் சிறைச்சாலையில் இருக்கிறதே ஒரு பெரிய துக்கம், இது எனக்கு இன்னும் மிகுதி ஆகாதபடிக்கு அவனுக்கு இறங்கினதினால் எனக்கும் இறங்கினார். இப்படி நம்ம யோசிக்கிறோமா சபையில்? பாஸ்டர் கெட்சோமுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அது எனக்கு இறங்கினார் என்று யோசிக்கக்கூடிய வகையில் அவருடைய மனப்பக்குவம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான பாடத்தை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்துவதற்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.